உங்களோட திங்ஸ் ரிட்டர்ன் வந்திக்கு எடுத்துகிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். கட்டாயம் பாருங்கள். முடிஞ்ச வரை ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு பிரயோஜனமாக இருக்கும். என்ன விஷயம்டா, என் அனுபவத்தில் எனக்கு நடந்த விஷயத்தை பகிர்றேன். ஒரு கஸ்டமர், ஊர் பேர் சொல்லலை, ப்ரைவசிக்காக வேண்டி. ஏண்டா அவங்க நமக்கு தவறு செஞ்சாலும் அவங்களோட மானத்தை மறைக்கிறது, அவங்களோட ப்ரைவசியை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அந்த அடிப்படையில் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, மில்க் பவுடர் டின் 5 வேணும், ஒரு கல்யாண நிகழ்வுக்கு அவசரமாக ஆர்டர் எடுத்துகிட்டு அனுப்புங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் ஆர்டராக இருந்தால் நான் சிஓடிக்கு போட்டு கொடுக்குறல, பே பண்ணி தான் எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் நம்பலாம் எங்களை, நாங்கள் ரெகுலராக எடுக்கிறது வளமையாக, மற்ற ஒருத்தையும் இல்லை, உங்களோட டிக்டாக்ல பார்த்தேன் உங்களோட ஐடியை, அப்போ நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸை போட்டுருந்தீங்க, அதான் கால் பண்ணினேன், நீங்கள் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், எடுக்கலாம், பரவாயில்லை, நீங்கள் நம்பிக்கை இருப்பீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி போட்டு தரேன். நீங்கள் திங்ஸ் எடுத்த பின்னால் சல்லியை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட திங்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த கஸ்டமர் என்ன செஞ்சான்டா, அந்த திங்ஸ் எடுக்கலை. ஒரு 1.5 வீக்கால் எனக்கு கால் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து, உங்களோட திங்ஸ் ரிட்டர்ன் வந்திக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ நான் போய் பார்த்தா, எந்த கஸ்டமர் என்னை நம்புங்கோ, நான் திருப்பி அனுப்ப மாட்டேன், நான் சிஓடி அக்செப்ட் பண்ணுவேன் சொன்னாரோ, அந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தார். ரிட்டர்ன் ஆனால் பரவாயில்லை, முதலாவது சிஓடிங்கக்குள்ளே நம்ம தான் அந்த கொரியர் சர்வீஸ்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பே பண்ணி அந்த காசை கட்டுவோம். அவர் ஆர்டர் பண்ணியிருந்தது 5 மில்க் டீன். 5 மில்க் டீன் இந்த டெலிவரி சார்ஜும் 1480 ரூபா சுத்தம். அப்போ அந்த சல்லி லோஸ்ட்டு முதலாவது விஷயம். மற்றது அந்த ரிட்டர்ன் வந்த டின் 5ல் 1 தான் சேஃப்டியாக வந்துருந்துச்சு, மற்ற 4ம் டேமேஜ். ஏற்கனவே இந்த குரூப்பில் இருக்கிற ஆன்லைன் செய்கிறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணினேன், எப்படி தான் நீங்களும் இதில் ஆன்லைன் செய்வீங்க, அப்போ கொஞ்சம் அவதானமாக இருங்க. முதலாவது விஷயம், இப்போ தான் ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே வியாபாரம் நடந்தது. இப்போ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் நம்மளுடைய பொருட்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். இது முதலாவது நமக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட். ஆகவே எல்லாரும் பிஸ்னஸ் செய்யலாம் ஆன்லைன் பிஸ்னஸ். ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி என்று வரக்குள்ள தான் அங்கே நிறைய மிஸ்டேக்குகள், அதிகமான ஃபேக் ஆர்டர்கள், அதிகமான ரிட்டர்ன்கள், அதே போல் கஸ்டமர் ஆர்டர் போட்டு ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது, ராங் அட்ரஸ் தர்றது, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் இருக்குது. இது எனக்கு நடந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்களோட லைஃப்பில் இப்படி ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சு இதில் ஏதாவது சிஓடி போட்டு ரிட்டர்னான விஷயங்கள் அப்படி இருந்தால், அடுத்த வீடியோவில் எப்படி இந்த சிஓடியில் ரிட்டர்ன்ஸ்கள், அதே போன்ற ஃபேக் ஆர்டர்களை எப்படி நான் குறைச்சேன், அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்டராக அப்புறம் மாற்றின என்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.